திருநெல்வேலி. கவலைப்படுகிறதனால் உங்களில் எவன் தன் சரீரங்களோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க உங்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதில்லை. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் ஒன்றாயிரம் போய் உடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உலகத்திலேயே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு டிசிஷன்னா கவலையாக இருக்குங்க அப்படின்னு. இந்த கவலையை நீங்கள் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா கவலைப்படுறதுனால உங்கள் சரீரம் இப்போ நீங்கள் 5 விரல் இருக்குது, 6வது விரலை நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ண முடியுமான்னா சத்தியமாக முடியாது. ஏன்னா அது கடவுளுடைய சிருஷ்டிப்பு. 5 விரல்னா 5 விரல் தான் இருக்குது. அதனால் உங்களால் ஒன்றும் சிருஷ்டிக்க முடியாது. அதனால் நீங்கள் கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனமாக போகுது? ஒரு பிரயோஜனம் ஆகிறதில்ல. அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு புல், இந்த காட்டு பூ ஒரு புல் வச்சுருக்கோம். இந்த புல்லை நான் நடலை. இது இயற்கையாக மழை பெஞ்சிச்சு, அதனால் அது வளர்ந்து வருது. அப்போ ஒரு காட்டு புல் எப்படி வளருதுன்னு அதை யோசித்து பாருங்கள். அதை கடவுள் அழகாக உடுத்தி வைக்கிறாரு, அதை முளைக்க செய்கிறாரு, அது பிரயோஜனப்படுற மாதிரி செய்கிறாரு. ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஏதோ ஒரு விலங்கினத்துக்கு அது தீவனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு அவ்வளோ ஒரு லைஃபு கொடுக்குறாரு. உங்களை உண்டாக்கியிருக்கேன்னா எனக்கு தெரியும், அதை நான் எப்படி உங்களை பாதுகாக்கணும், உங்களை எப்படி பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நம்பிக்கை என் மீது வைங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நானும் அதுதான் சொல்கிறேன். கவலைப்படாதிருங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் உங்களை படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் மீது அந்த நம்பிக்கை வைங்க. அவர் லகுவாக மாற்றி தருவார். ஓகே, காட் பிளஸ் யூ.